வணக்கம் நண்பர்களே. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நிறுவனத்தோட பேரு கூட என்ன அப்படிங்கிறது சரியா தெரியாம நிறுவனத்துக்கு எதிராக வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இது அவரு தெரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரா இல்ல பதட்டத்துல பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. சமீபத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது நிறைய பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் உள்ள போய் பார்த்தேன். கடைசியில பார்த்தா கம்பெனியோட பேர் கூட தெரியல அவருக்கு. அதாவது மை V3 அப்படிங்கிறது பதிலா மை 3 அப்படின்னு போட்டிருக்காரு. யாரை சொல்றேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கும். அவரு இப்ப இடையில பேரை கூட மாத்திருக்கலாம். மாத்திருந்தாலும் நான் அப்பயே அதை ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சிட்டேன். அதை ஆதாரத்தோட உங்ககிட்ட காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். பாத்தீங்கன்னா அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்றதா நினைச்சு ஒரு அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க அண்ணே ரொம்ப நல்ல விஷயம் தான். அது மக்களுக்கு அட்ரஸ் சொல்லியிருக்கீங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இது மக்களுக்கு ஒரு நல்லது செய்யற மாதிரி ஒரு விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. இதை நீங்க எப்ப பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஆரம்பத்திலே பண்ணியிருக்கணும். அதாவது தேர்தல் முடிஞ்சு அந்த ஜூன் மாசம் பேமெண்ட் போட போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா? அப்ப பேமெண்ட் போடல. அந்த டயத்துல நீங்க இதை பண்ணிருந்தீங்கன்னா உண்மையிலே உங்களை நான் பாராட்டுவேன். அதெல்லாம் விட்டுவிட்டு கடைசியில இப்ப நீங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆரம்பத்திலே நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க மக்களுக்கு ஒரு உதவிகரமா நீங்க பண்றீங்க அப்படிங்கறத வெளிப்படையா உங்களை நீங்க காமிச்சிருந்துருக்கலாம். இப்ப நீங்க பண்றதுனால இப்ப கடைசியில நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. தேவையில்லாத வேலை பார்த்து எதுக்காக இந்த வேலை நீங்க பாத்தீங்கன்றது இன்னும் நிறைய பேருக்கு புரியல. ஏன் ஆரம்பத்திலே இந்த அட்ரஸ்ல நீங்க கொடுத்துருக்கலாம். இப்ப கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத விளக்கமா இப்ப நான் சொல்ல போறேன். அதைத்தான் இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் மைண்ட் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல எல்லாருமே அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, நமக்கெல்லாம் பணம் வராது, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் இருந்தீங்க. அந்த பதட்டத்தெல்லாம் உங்களுக்கு உருவாக்குனது யாரு அப்படிங்கிறத தெளிவா அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரி நண்பர்களே, இப்போ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்றாரு. அந்த வீடியோவில் அவரு இந்த அட்ரஸுக்கு நீங்க ஒரு பேப்பர் பேனா எடுத்து நீங்க எழுதி நீங்க அனுப்புங்க. அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கான பணமும் வட்டியோட சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வட்டியோட சேர்த்து கிடைக்கும் அப்படின்னா எல்லாரும் முன்னாடியே போட்டிருக்காங்க. ஆரம்பத்திலே இந்த அட்ரஸ் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும். ஏதோ கம்ப்ளைண்ட் வசதியா இருந்திருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரத்துல இந்த பிரச்சனையை முடிஞ்சு எல்லாரும் காசு கிடைக்க போகுது. இப்ப நீங்க இந்த விஷயத்தை நீங்க பண்றீங்கன்னா, ஒண்ணு நீங்க பதட்டத்துல இருக்கணும், இல்லைன்னா பயத்துல இருக்கணும். இந்த ரெண்டு தான் உண்மை. பதட்டத்துக்கு என்ன காரணம், பயத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கறத விளக்கமா இப்ப நான் சொல்றேன். பொறுமையா மட்டும் கேளுங்க. பதட்டம் என்னன்னா, இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இப்ப இந்த முடிவுக்கு வந்துருச்சுன்னா, இவ்வளவு நாளா இவங்க சொன்ன எதுவுமே உண்மை இல்ல, மக்களை ஒரு பதட்டப்படுத்துறதுக்காக தான் இவங்க வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெல்ல தெளிவா தெரிஞ்சு போகும். இதுதான் நீங்க இப்ப இந்த பண்ணது காரணம். ஏன்னா நீங்களும் எவ்வளவோ பேர்கிட்ட சொல்லி பார்த்தீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்கன்னு. கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வேணாம், 10 லட்சம் பேரை வச்சுக்கிறோமே. ஏன்னா அந்த பட்ஜெட் பண்ணி உள்ள வந்திருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல, அந்த 10 லட்சம் பேருமே வச்சுக்குவோம். 10 லட்சம் பேர்ல அவரேஜா ஒரு 15,000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா நீங்க சொன்னது சரியா இருந்திருக்கும், அதை ஏத்துக்கலாம். ஆனா வெறும் 15 பேர் தான். அந்த 15 பேர்த்துலயுமே மற்ற 15 பேருக்கு உள்ள இருக்கிற யார் யாரு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு பேர் இருக்கிற கூட்டத்துக்குள்ள வெறும் 15 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உண்மையிலே மைவித்திரி மேல அதனுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்திருந்தா நிச்சயமா எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நிர்வாகம் ஒரு நேர்மையா நடக்குது. ஏன்னா எல்லாருமே உடனே போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்க மாட்டாங்க. நம்ம கடையில போய் ஒரு முட்டாய் வாங்கணும்னா கூட ஒண்ணுக்கு 10 தடவை பார்ப்போம். பின்னாடி என்ன மேனுபேக்சர், எங்க தயாரிக்கிறாங்க, எக்ஸ்பிரி டேட்டு, இதெல்லாம் பார்த்து ஒரு ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு முட்டாய் வாங்குற நாமளே இவ்வளவு விஷயம் பாக்குறப்ப, இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நிறுவனத்துல போய் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா எவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாங்க. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவ்வளவு யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் சேர்ந்திருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஆசை வார்த்தைக்குரியோ அப்படியோ இப்படியோ யாருமே சேர்க்கல. அவங்க அவங்க விருப்பத்தின் பேர்ல எல்லாமே போய் சேர்ந்திருக்காங்க. இதுதான் உண்மை. சரி, உங்களுக்குள்ள ஒரு பயம். அந்த பயம் என்னன்னா, ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க பல பேரை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டால் நீங்க சொன்ன மாதிரி நடந்துரும், பல பேர் வருவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க. அந்த வீடியோவோட வியூஸவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரி, இப்ப அந்த வீடியோ நம்ம இப்ப பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப இந்த வீடியோவில் பாருங்க. இதுதான் அவர் போட்டிருக்கிற வீடியோ. இதுல வால்யூம்லாம் நம்ம குறைச்சு வச்சுக்கலாம். குறைச்சு வச்சுட்டு இங்க கீழே பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. மைத்ரின்னு போட்டிருக்காரு. எதுக்காக மைத்ரி? மைவி எங்க போச்சு? மைத்ரிங்கிறது ஒருவேளை நீங்க பதட்டத்துல விட்டுட்டீங்களா, இல்ல ஒருவேளை மைத்ரின்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் ஒன்று இருக்கு, ஒருவேளை அதை பார்த்துட்டு அந்நாயாபத்துல நீங்க போட்டீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு பேரை நம்ம போடுறப்ப கரெக்டா போடணும். ஒருவேளை நான் நினைக்கிறேன் நீங்க மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்ல போறோம், ஒரு அட்ரஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போறோம், மக்கள் பெருசா நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நீங்க அந்த போட மறந்துட்டீங்க அப்படின்னு நாங்க ஏத்துக்கிறோம்.
நான் வந்து உங்களை வந்து குறையும் சொல்லக்கூடாது இல்லையா? எங்க அண்ணன் வந்து ரொம்ப தெளிவான இல்ல. நீங்க வந்து எல்லாருமே வந்து மக்களுக்கு நல்ல விஷயமா சொல்றீங்க, நிறைய பாக்குறீங்க. ஆனா எதுவுமே வந்து ஏற்புடையதா இல்ல. நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களா தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பவுமே வந்து ஒரு நேரடியான முறையில இப்படித்தாங்க இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கலாம், 2வது நாங்க இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு நீங்க பேசி வந்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு பொதுவான ஆள்னு வச்சுக்கலாம். ஆரம்பத்தில இருந்தே வந்து ஒருத்தனை வந்து தப்பானவனே சுட்டி காமிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இது எப்படி சரியா இருக்கும்? நீங்களே சொல்லுங்கண்ணே. ரொம்ப தெளிவான ஆளு. அதனாலதான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். நான் இவ்வளவு நாள் வந்து நான் இதை பத்தி நான் பேசல. இந்த கடைசி நேரத்துல இந்த பிரச்சனையே முடிய போற நேரத்துல வந்துகிட்டு புதுசா வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்க, இந்த பிரச்சனையை பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கோழைத்தனம். இதை வந்து நிறைய பேர் பேசல. ஏன்னா எதுக்கு பேசலன்னா எதுக்காக நமக்கு பிரச்சனை அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். சில பேர் வந்து வெளிப்படையை இப்போதைக்கு நம்ம பேச வேணாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா நானுமே அப்படித்தான் இருந்தேன். ஆனா இதுக்கு மேலே பேசாம இருக்க முடியலனே. நீங்க பண்ற காமெடிக்கு அளவே இல்லாம போச்சு. திடீர்னு போடுறீங்க, திடீர்னு வாரீங்க, என்னென்னமோ பண்றீங்க, லைவ் போடுறீங்க. அந்த அந்த பாத்தி ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு லைவ் போட்டுக்கிறீங்க, நீங்களா பேசிக்கிறீங்க. அவரவே வந்து இல்ல நாங்க மொத்தமா கலைச்சிட்டோம்னு சொல்லி அவரோட தலைவர் வந்து அறிவிச்சிட்டாரு. எதனால நமக்கு பதவி போச்சு அப்படிங்கிறத கூட யோசிக்காம அவர் திரும்ப அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சப்போஸ் நாளைக்கு நேர்மையான நிறுவனம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. ஏன்னா நீங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆரம்பத்துல இருந்தே உங்க சேனல்ல வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பொய்யான தகவல்களா நீங்க பரப்பிக்கிட்டு வரீங்க. எதுக்கு இந்த வேலை பாக்குறீங்க? முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நல்லதை சொல்லுங்க. ஏன்னா இந்த மைவித்திரி பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க மறுபடியும் கண்டென்ட் போட்டுட்டு ஆகணும். ஏன்னா வந்து சேனல் அப்படி விட்டு நீங்க போயிட மாட்டீங்க. அடுத்தடுத்து நீங்க வந்து உண்மையாவே ஒரு நல்ல கண்டென்ட்டே போட்டாலும் கூட இவர் வந்து தப்பா தான் சொல்லுவாரு, பொய்யா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி உங்க சேனலை விட்டு வெளியில போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடக்கூடாது. உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. இதை பார்த்தாவது நீங்க வந்து மாத்திக்கங்க. ஏன்னா மைத்திரியவே புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காம மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துங்க. அதான் வந்து நல்ல ஒரு யூடியூபருக்கு வந்து அழகு. இதவே நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பேரை கூட வந்து சரியா போடாம நீங்க போட்டிருக்கீங்க. இவ்வளவு நாள் உங்க சேனல்ல வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தவங்க கூட என்ன நினைப்பாங்க? என்னையா இருந்தாலும் எதுவுமே தெரியாம இவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு நான் தப்பா நினைக்க மாட்டாங்களே? என்னண்ணே, கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணுங்கண்ணே, அவசரப்படாதீங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்ன்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. இவ்வளவு நாளா யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இப்ப வந்து புதுசா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? கொஞ்சம் யோசிக்கணும்னே. மற்றதுல மாதிரி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த காசு கொடுத்தா வந்து நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா? அப்படி ஆளுகிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. மைவித்திரியில இருக்கிறவங்க பூராமே வந்து தன்மானம் உள்ள ஆட்கள், தன்மானத்தோட வாழ்ற ஆட்கள். அதனாலதான் வந்து யாருமே அதை பண்ணல. ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துல வச்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை மாறாது. என்னைக்கு இருந்தாலும் அவர் வருவாரு, தருவாரு. எங்களுக்காகத்தான் அவர் உள்ள போய் உட்காந்துருக்காரு. இந்த நிறுவனத்தை கடைசி வரைக்கும் நடத்தணுங்கிறதுக்காகத்தான் அவர் உள்ள போய் உட்காந்துருக்காரு. அவர் வந்து பயந்து போய் உள்ள உட்கார்றாரு. அவர் பயந்து போய் போறதா வந்து எப்ப வெளில போயிருப்பாரு. கடைசி வரைக்கும் இந்த நிறுவனத்தை நடத்தணும், எல்லாத்தையும் வழிநடத்தி கூட்டுக்கு போகணும், அவரும் வாழ்க்கையில முன்னேறணும், எங்களையும் சேர்த்து வாழ்க்கையில முன்னேற்றி கூட்டுக்கு போகணுன்றது தானே அவரோட எண்ணம். அவரை போய் நீங்க வந்து தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல வந்து சொன்னீங்க ரைட்டு, இப்போ ஒரு படி மேலே ஏறி போய் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. பிரச்சனையே முடிய போகுதுன்னு கூடிய சீக்கிரத்துல இந்த வாரம் அடுத்த வாரத்துல வந்து இந்த பிரச்சனையை முடிஞ்சிடும், அவர் வெளியில வந்துருவாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன வீடியோ போட போறீங்க? ஒண்ணுமே போட முடியாதுண்ணே. அப்படியே வந்து அவர் வந்து பணம் போட்டுருவாரு. நீங்க எல்லாத்துக்குமே எங்களுக்கான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலாம். அவர் வருகைக்காக நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க கேப்சா பார்த்துக்கிட்டு இருக்கோம், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம். என்னைக்கு இருந்தாலும் அந்த தொகையை வந்து எங்களுக்கு திரும்ப தருவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரியே செய்வார். இது வரைக்கும் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்காரு. அதே மாதிரி திரும்ப வந்து அவர் எங்களுக்கு செய்வார். நாங்க வந்து எந்த பயமும் பயப்பட தேவையில்லை. நீங்க வந்து எங்களை வந்து பயமுறுத்தாதீங்க. வேணாம்ண்ணே. மக்கள் வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா பாதி பேர் வந்து பணம் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருந்தாலுமே அவர் உள்ள இருக்காரு அப்படிங்கிற வருத்தம் பாதி இருக்குனே. அவர் வந்து அவ்வளவு சீக்கிரத்தை நாங்க விட்டு கொடுத்துட மாட்டோம். கண்டிப்பா வெளியில வருவாரு, எங்க எல்லாருக்குமே வந்து பணம் தருவாரு. நீங்க வந்து தேவையில்லாம குட்டையை குழப்பாதீங்கன்னு. அதான் வந்து நீங்க வீடியோ போடுறது முடிவாகி போச்சு. அதையோ ஒண்ணு பண்ணி வீடியோ போடணும், வியூஸ் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய நோக்கம். அதையும் நீங்க பண்ணிட்டீங்க. அதை கொஞ்சம் தெளிவா பண்ணுங்க. அவசரப்படாதீங்க, தப்பா பண்ணாதீங்க. புதுசா சேர்ந்திருக்கவங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளவு நாள வீடியோ போட்டு இருந்தாரு, இப்ப வந்து பேரை கூட சரியா தெரியல, இவருக்கு நிறுவனத்தை பத்தி என்ன தெரிய போகுது, இவர் என்ன வீடியோ போட போறாரு அப்படிங்கிற மாதிரி உங்க மேல ஒரு தப்பான எண்ணம் வந்துருங்க. அதனாலதான் சொல்றேன் நானு. அதனால வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடாதீங்க. மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லுங்க. அப்படியே நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் இவ்வளவு நாள் வராதவங்க இப்பயே வர போறாங்க. பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்பெல்லாம் யாருமே வரல. இப்ப பிரச்சனையை முடிய போற சூழ்நிலையில நீங்க கூப்பிட்டோன்னு எல்லாம் வந்துருவாங்களா? கொஞ்சம் அதை யோசிக்கணும். யோசிக்காம நீங்களே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணே. இப்ப தலைவர் வந்து இந்த வாரத்தை அடுத்த வாரம் வெளியில வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து நீங்க என்ன வந்து என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து வீடியோவிலே சொல்லுங்க. ஆனா மக்களுக்கு நல்ல விஷயமா சொல்லுங்க. அதானே எங்க அண்ணன் வந்து தப்பான வீடியோ சில விஷயங்கள் பண்ணிடுறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தானே. ஏன்னா எல்லா விஷயமே வந்து பாசிட்டிவாவே பேசிக்கிட்டு போனா நல்லா இருக்காது. நெகட்டிவாவும் சில பேர் பேசணும். அப்பதான் அதுல வந்து சுவாரஸ்யம் இருக்கும். நீங்க நெகட்டிவா பேசினாலும் அதை சுவாரஸ்யமா பண்ணுங்க, நல்லா சுவாரஸ்யமா பேசுங்க. சின்ன தப்புகளை வராதிங்கண்ணே. தப்பு இல்லாத அளவுக்கு பாத்துக்கங்க.
அது வந்து என்னன்னா, நீங்க வந்து உங்க அறிவுக்கு எட்டுன மாதிரி உங்க சிந்தனைக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. கூட வந்து கூட்டாளில யாரும் சேர்க்காதீங்க. அதானே நல்லது. ஏன்னா உங்க சிந்தனைக்கு தான் வந்து இங்க வியூவர்ஸ் வருவாங்க. இப்ப நாளைக்கு வந்து இந்த நிறுவனம் வந்து சரியான நிறுவனம் அப்படின்னு வெளில வந்து தகவல் வந்துச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் வந்து கழட்டி விட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி வீடியோ போடுவீங்க? உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா வேலை பாருங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து கொஞ்சம் தெளிவா பண்ணுங்க. மைத்திரி மக்களே, நீங்க வந்து யார் வந்து தப்பா எடுத்துக்கிறேன்னா, அண்ணன் வந்து நீ அடுத்தடுத்து போடுறப்ப எல்லாம் தெளிவா போடுவாரு. அதனால பொறுமையா இருந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ தொடர்ந்து பாருங்க. நல்ல வீடியோவெல்லாம் போடுவாரு. வெயிட் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இப்போ வந்து ஸ்லெப்ஸுகளை வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து பல பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நேற்று கூட வந்து நமக்கு ஆதரவா சட்ட ரீதியா சில ஆறுதலா இருக்கிற ஒருத்தர் வந்து வீடியோ சொல்லியிருந்தாரு. அவர் பேரை நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் பேர் சொன்னோம்னா அவர் சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி ஆயிரும். அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த வாரம் அடுத்த வாரத்துல வந்து அதுக்கான விவாதங்கள் நடக்கும். விரைவில் அவர் வெளியில வந்துருவாரு. வெளியில வந்தோடனே நிச்சயமா நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேல பல விஷயங்கள் அவர் பண்ணுவாரு. தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னும் பல நல்ல தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.